அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த தினம் நடத்திய பாடங்களை ஏராளமான மாணவ செல்வங்கள் உள்வாங்கி அதனுடைய வெளிப்பாடாக உங்களது அவுட்லைனில் எழுதி அப்லோட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அது அப்லோட் பண்ணி அனுப்பாத மாணவ செல்வங்கள் அனுப்ப அன்போடும் கனிவோடும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்த போகிறோம். நெகட்டிவாக நம்ம எப்படி இந்த ஆங்கில சொற்களில் அந்த வேர்பில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொடுத்துருவோம். சூப்பராக இருக்கும், பயன்படுத்திங்க. இப்போ நெகட்டிவ் எதிர்மறை தகவல்களை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வினைச்சொல் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ முதலாவதாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பி வெர்புன்னு ஆம், இஸ், ஆர், வாச வேறு. அப்புறம் ஃபியூச்சரில் வில்லு சல்லு பயன்படுத்தியிருப்போம். அப்புறம் கேனு மெயிலாம் நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் ஹேவு ஹேஸு ஹேடெல்லாம் படிச்சிருப்போம். இந்த மாதிரி இந்த எழுத்துக்களுக்கு இந்த சொற்களுக்கெல்லாம் பேர், இந்த வெர்புக்கெல்லாம் பேர் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, துணை வினைகள். இது சில நேரத்தில் தனியாக இயங்கும், சிலவை தனியாக இயங்காது, இன்னொரு சொல்லோடு சேர்ந்து தான் இயங்கும். எனவே இவை பிற சொற்களோடு, பிற வினை சொற்களோடு சேர்ந்து இயங்குகிற காரணத்தினால இது ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் ஏராளமான ஆக்சிலரிஸ் இருக்குது. அதை மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறது மாடல் வெர்ப். அது முக்கியமான தலைப்பு ஆங்கில இலக்கணத்தில். இந்த 10th + 2 படிக்கிறவங்களாம் மாடல் ஆக்சிலரிஸ் முறையாக ஃபில்லப் பண்ண தெரியாமல் மார்க் 1-2 குறைஞ்சி போயிடும். இதில் ஏராளமான புலமை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதையும் நம்ம இடையில் பார்த்துக்குறோம். இருந்தாலும் நம்ம இந்த ஆக்சிலரிஸில் சில ஆக்சிலரிஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வரும்? நெகட்டிவ்னாவே நாட்டு சேர்க்கறது தான். நெகட்டிவ்னாவே நாட்டு சேர்க்கறது தான் அப்படின்னு நமக்கு தெரியும். நோவும் சொல்கிறது, அது நம்ம போக போக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆமுக்கு நெகட்டிவ் நமக்கு என்ன தெரியும்? ஆம் நாட், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்ஸுக்கு நெகட்டிவ் இஸ் நாட், ஆருக்கு நெகட்டிவ் ஆர் நாட், வாஸுக்கு நெகட்டிவ் வாஸ் நாட், வேருக்கு நெகட்டிவ் வேர் நாட், வில்லுக்கு நெகட்டிவ் வில் நாட், சல்லுக்கு நெகட்டிவ் சல் நாட், கேனுக்கு நெகட்டிவ் கே நாட், மேக்கு நெகட்டிவ் மே நாட், ஹேவுக்கு நெகட்டிவ் ஹேவ் நாட், ஹேஸுக்கு நெகட்டிவ் ஹேஸ் நாட், ஹேடுக்கு நெகட்டிவ் ஹேட் நாட். இப்போ அந்த இதுக்கெல்லாம் நெகட்டிவ்ங்கிறது நாட்டு சேர்க்கிறது, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் எல்லாத்துலேயும் இதே மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எப்படி ஷார்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க? ஆம் நாட்டை ஷார்ட் ஃபார்மில் ஆமெண்ட், ஆம் போட்டு இப்படி போடுறது, ஒரு அப்பாஸ்டபி போடுறது. அப்பாஸ்டபி, இது அப்பாஸ்டபி எங்கே பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, அது ஒரு தனி டாபிக். நம்ம அதை பின்னாடி பார்க்க போகிறோம். எப்படி அப்பாஸ்டபியை எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறது. ஆமெண்ட் இது இப்போ பெரும்பான்மையாக அது பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலும் இஸ்ஸு ஷார்ட் ஃபார்ம் பண்ணது இஸ்ஸின்ட், ஆர் ஷார்ட் ஃபார்ம் பண்ணது ஆரெண்ட், வாஸ் ஷார்ட் ஃபார்ம் வாசன்ட், வேர் நாட் ஷார்ட் ஃபார்ம் வேரண்ட். இப்போ பாருங்க, இப்போ இதுதான் பிரச்சனை. இது டிகிரி படிக்கிற ஆள் கூட சில நேரத்தில் புரிய மாட்டாங்க. இந்த வில் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஓன்ட், சம்மந்தமே இல்லை பாருங்கள். வில் நாட்டு ஷார்ட் ஃபார்ம் ஓன்ட். என்ன வில் நாட்டை இப்படி ஓன்ட்டுன்னு சொல்கிறாங்க? அப்படி சொல்லிட்டாங்க ஆங்கில இலக்கணத்தில். பிரிட்டிஷ்காரர்கள் இப்படி வில் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்மை ஓன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதில் போட்டு மல்கடி தெரியக்கூடாது. வில் நாட்டுனா நமக்கு என்ன ஷார்ட் ஃபார்மு? ஓன்ட். ஓன்ட்டுன்னா வில் நாட்டினுடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி சல் நாட், சன்ட்டு, சன்ட்டு சல் நாட், கே நாட் காண்ட். இந்த கேனு இன்னொரு எண்ணு போட்டு போடணுமேலாம் சொல்லக்கூடாது. கே நாட்டு காண்ட், இதுதான் ஷார்ட் ஃபார்ம். மே நாட் மே இட், ஹேவ் நாட் ஹேவன்ட், ஹேஸ் நாட் ஹேசன்ட், had not
ஹேடன்ட். இது பாருங்கள், இது நெகட்டிவ்ங்கிறது வெறும் நாட்டாக போட்டுக்கிட்டு வந்தோம். ஆனால் இப்போ ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள், அப்பாஸ்ட்ராஃபி போடுறது தான். ஓவை எடுத்து அப்பாஸ்ட்ராஃபி போடுறது மாதிரி வந்துச்சு, வேறு வரையும் வந்துச்சு. ஆனால் வில்லு சல்லு கேனுக்கு மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு. வில் நாட்டு ஷார்ட் ஃபார்ம், ஓண்டு, சல் நாட் ஷார்ட் ஃபார்ம், சன்ட்டு, கேனாட் ஷார்ட் ஃபார்ம், காண்ட்டு, அப்புறம் வழக்கமாக உள்ளது தான். இந்த புரிதல் இருக்கணும். இதை உங்களுடைய நோட்டில் ஒரு முறை எழுதி வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணணும். இதுதான் முக்கியம். மாணவ செல்வங்களே, இந்த பி வெர்ப் ஆக்சிலரி வேர்ப்ஸில் எப்படி நெகட்டிவ் ஷார்ட் ஃபார்ம் வர்றதுன்னு பார்த்தோம். அது கொஞ்சம் பார்த்தோம் அறிமுகத்துக்காண்டி. இப்போ வேர்பு பேர்ட்டனில் எப்படி நெகட்டிவ் வருது, அது எப்படி நெகட்டிவ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சும்மா அறிமுகத்துக்கு தான், அது ஒரு பெரிய கடல், இருந்தாலும் அறிமுகத்துக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த வேர்பு பேர்ட்டனில் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃப்யூச்சர் சிம்பிள் பார்த்தோமா இல்லையா, அந்த வேர்பு பேர்ட்டனே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், கோ, கோஸு, வென்ட்டு, வில் கோ, ஷல் கோ, கேன் கோ, மே கோ, இதை எழுதியிருக்கேன். இதுக்கு எப்படி நெகட்டிவ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இந்த வேர்பை பிரிக்கிற முறை தெரிஞ்சிருக்கணும். அது என்னது பிரிக்கிற முறை? நம்ம தமிழில் பார்த்துருப்போம். காணாவை எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். காவனா எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். அதே போல் ஒரு வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணுறது, கோ, இது ப்ரெசண்ட் வெர்ப். ப்ரெசண்ட் வெர்பை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா டூ ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்ப், டூ கோ அப்படின்னு பிரிக்கேன். இப்போ கோவை டூ ப்ளஸ் கோ அப்படின்னு பிரிச்சாச்சு. கோஸ் எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்த ப்ரெசண்ட் வெர்பாக இருந்தால் டஸ் ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்ப், டஸ் ப்ளஸ் கோ, கோஸ்ன்றது டஸ் ப்ளஸ் கோ. இப்போ வெண்ட் பாஸ்ட் வெர்ப், பாஸ்ட் வெர்பாக இருந்தால் டிட்டு ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்ப், டிட் ப்ளஸ் கோ. இங்கே பாருங்கள், கோவை டூ ப்ளஸ் கோன்னு பிரிச்சிருக்கேன், கோஸை டஸ் ப்ளஸ் கோன்னு பிரிச்சிருக்கேன், வெண்டை டிட் ப்ளஸ் கோன்னு பிரிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியம், டூ, டஸ்ஸு, டிட்டு இது மட்டும்தான் மாறுது. இங்கே அந்த ப்ரெசண்ட் வெர்பு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, மாறக்கூடாது, இது அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, வில் கோ எப்படி அப்படியே அவ்வளோதான், டைரெக்டாக வில் ப்ளஸ் கோ. சல் கோவை சல் ப்ளஸ் கோ, கேன் கோவை கேன் ப்ளஸ் கோ, மே கோவை மே ப்ளஸ் கோ, அவ்வளோதான். அதை அப்படியே அப்படியே பிரிச்சிடும். அப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் பிரிக்கக்கூடிய நிலைப்பாடு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், டூ, இதை எப்படி பிரிக்கிறது? டூ ஒரு வேர்பு, அதை எப்படி பிரிக்கலாம்? டூ ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்பு, டூ ப்ளஸ் டூ. டஸ்ஸு, எஸ்இஎஸ் எந்த வெர்பு, டஸ் ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்பு, டஸ் ப்ளஸ் டூ. டிட்டு, அது என்னது? டிட் ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்பு, டிட் ப்ளஸ் டூ. இது வேணும்னே எழுதியிருக்காங்க உங்களுக்கு. டூவை டூ ப்ளஸ் டூன்னு பிரிக்கணும், டஸ்ஸை டஸ் ப்ளஸ் டூன்னு பிரிக்கணும், டிட்டை டிட் ப்ளஸ் டூன்னு பிரிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வில் டூ வில் ப்ளஸ் டூ, ஷல் டூ ஷல் ப்ளஸ் டூ, கேன் டூ கேன் ப்ளஸ் டூ. இந்த கான்செப்ட் புரியும். நல்லா பார்த்துங்க. இது வேர்பு பேட்டர்ன் நம்ம இதுவரையும் படித்தது, ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃபியூச்சர் சிம்பிளில் படித்தது. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு எழுதியிருக்கேன். இங்கே வந்து ப்ரெசண்ட் வெர்பு டூ ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்பு, எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ண ப்ரெசண்ட் வெர்பாக இருந்தால் டஸ் ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்ப், பாஸ்ட் வெர்பாக இருந்தால் டிட் ப்ளஸ் ப்ரெசண்ட் வெர்பு, வில்லு செல்லு கேனு மே இதெல்லாம் இருந்தால் அதே போட்டு ப்ளஸ் போட்டு ப்ரெசண்ட் வெர்ப் போட்டுரும். இந்த கான்செப்ட் புரியும். நெகட்டிவ்னா என்ன? இதுக்கு இடையில நாட்டு சேர்க்கறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ கோவுக்கு நெகட்டிவ் டூ நாட் கோ. இப்போ கோவுக்கு தான் நெகட்டிவ் சொல்லணும். எப்படி கோன்னு வந்தவொடனே நம்ம பிரெயின்லேருந்து கோ எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? டூ ப்ளஸ் கோ, இடையில நாட்டு சேர்த்துறோம், டூ நாட் கோ. கோஸ் என்ன நெகட்டிவ்? டஸ் நாட் கோ. இது எப்படி டஸ் நாட் கோ? கோஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? டஸ் ப்ளஸ் கோன்னு ஸ்ப்ளிட் பண்ணணும், இடையில நாட்டு சேர்க்கணும், அவ்வளோதான். டஸ் நாட் கோ. வெண்ட் என்ன நெகட்டிவ்? டிட் நாட் கோ. எப்படி டிட் நாட் கோ? அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கான், டிட் ப்ளஸ் கோன்னு இடையில நாட்டு சேர்க்கணும். அது மாதிரி வில் கோ வில் நாட் கோ, ஷல் கோ ஷல் நாட் கோ, கேன் கோ கேன் நாட் கோ, மே கோ மே நாட் கோ. இதுதான் கான்செப்ட் நெகட்டிவ். நெகட்டிவ் இடையில
நாட்டு சேர்க்கறது தான், அந்த புரிதல் இருக்கு. இப்போ பாருங்கள், டூ நெகட்டிவ், டூ நாட் டு டூ. டஸ் நெகட்டிவ், டஸ் நாட் டு டூ. டிட் நெகட்டிவ், டிட் நாட் டு டூ. will do negative, will not to do. Shall do negative, shall not to do. Can do negative, cannot to do. நல்லா கவனம் பாருங்கள். நம்ம வேர்ப் பேட்டர்ன் எழுதியிருந்தோம், அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெகட்டிவ்னா இடையில நாட்டு போடுறது தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறது இல்லை, ஷார்ட் ஃபார்ம். இங்கே பாருங்கள், டூ நாட் கோ ஷார்ட் ஃபார்ம்னா டோன்ட் கோ, அவ்வளோ. டூ நாட் கோ, டோன்ட் கோ. டஸ் நாட் கோ, டசன்ட் கோ. டிட் நாட் கோ, டிடன்ட் கோ. வில் நாட் கோ முன்னாடி என்ன படிச்சிருக்கோம், won't, won't go. shall not go, shan't. cannot go, can't. may not go, mayn't go. do not do, don't do. do not do, don't do. does not do, doesn't do. did not do, didn't do. will not do, won't do. shall not do, shan't do. cannot do, can't do. நமக்கு தேவை நெகட்டிவ். இப்போ கோவுக்கு நெகட்டிவ் டோன்ட் கோ தான். டோன்ட் கோ இல்லை டூ நாட் கோ எப்படின்னு இருக்கோம். நம்ம அந்த டோன்ட் கோவை புரியணுங்கிறதுக்காண்டி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இடையில் நாட்டை சேர்த்துருக்கோம். ஃபைனலாக அப்பாஸ்ட்ராஃபி போட்டு அதை ஷார்ட் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். இந்த கான்செப்ட் புரியணும். ஏன்னா சில நேரத்தில் நாட்டு போடுறாங்க, சில நேரத்தில் அப்பாஸ்ட்ராஃபி போடுறாங்க, வில் நாட்டு ஓன்ட்டுன்னு போடுறாங்க. வில் நாட்டு எப்படி வச்சு அப்படின்லாம் நமக்கு குழப்பம் இருக்கிறது. அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நெகட்டிவ் ஃபார்மில் நம்ம வேர்பு பேட்டர்னில் இந்த ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃபியூச்சர் சிம்பிளில் எப்படி அந்த நெகட்டிவ் ஃபார்ம் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். மாணவ செல்வங்கள் என்ன பண்ணணும், இதை ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் நோட்டில் அப்படியே காப்பி அடித்து எழுதணும். அப்போ எழுதுவதன் மூலம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உணர்வு மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இதை நம்ம கையில் எடுத்திருக்கோம். எனவே மாணவ செல்வங்கள் தயவுசெய்து எழுதுங்க. பெற்றோர்கள் அவர்கள் எழுதுறதுக்கு தக்க ஆலோசனை வழங்குங்க. எழுதிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் எடுத்து அப்லோட் பண்ணி அனுப்பி விட்ருங்க. உங்களுக்கு அற்புதமான நல்ல பயிற்சியை இந்த கை அலைபேசியின் மூலம் தாயகம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உங்களுக்கு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறது. இதனை பயன்படுத்திக்கங்க. மாணவ செல்வங்களே, இப்போ நெகட்டிவ் எப்படி நம்ம எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் சிம்பிளில் நெகட்டிவ் எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இதை நம்ம பயிற்சி எடுத்துட்டோம்னா பின்னாடி தேவையில்லாத டவுட்டெல்லாம் வரும். அப்படி போடலாமா, இப்படி போடலாமா, அது சரியாக தப்பா, என்ன இப்படி போடுறாங்களே, அங்கே ஒரு மாதிரி போட்டிருக்காங்களே, இங்கே ஒரு மாதிரி போட்டிருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வரும். அந்த குழப்பம்லாம் வரவே வராது இன்னுமே. அதனால் ஒன்றுலையும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் இந்த வகுப்புகள். இப்போ நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளில் அந்த டென்ஸ் பேட்டர்னில் நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வருது, எப்படி இருந்துக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கோம். உதாரணத்திற்கு ஐ ப்ளே ஃபுட்பால். இப்போ இருக்கிறது இது ப்ரெசன்ட் சிம்பிள்லாம் பாருங்கள், ப்ரெசன்ட் வெர்பாக வருது. ஹீ, சி, இட், நேம் சிங்குலருக்கு வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்து வருது. அது ப்ளூரலுக்கு அப்படியே ப்ரெசன்ட் வெர்பு தான், எஸ் இஎஸ்லாம் சேருது. இந்த கான்செப்ட் இதுக்கு நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் ஃபார்ம்னா ஐ ப்ளே ஃபுட்பால்லாம் எதுக்கு நெகட்டிவே வெர்பை வச்சு தான் நெகட்டிவ். இப்போ இங்கே வெர்பு என்ன, ப்ளே. இதுக்கு நெகட்டிவ் பண்ணால் ப்ளேக்கு தான் நெகட்டிவ் சொல்லணும். அப்போ ப்ளேக்கு நெகட்டிவ்னா அதில் நாட்டு சேர்க்கணும். எப்படி நாட்டு சேர்ப்போம், ப்ளேயை ஸ்ப்ளிட் பண்ணி இடையில நாட்டு சேர்ப்போம். ப்ளே எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், டூ ப்ளஸ் ப்ளேம்போம்.
அது இடையில நாட்டு சேர்த்தா டூ நாட் ப்ளே. அப்போ என்ன சொல்கிறது? ஐ டூ நாட் ப்ளே ஃபுட்பால். இதுதான் நெகட்டிவ். நல்லா கவனம் பாருங்கள். ஐ டூ நாட் ப்ளே ஃபுட்பால். இதுதான் டூ நாட் ப்ளே. இங்கே பாருங்கள் நெகட்டிவ். ஐ ப்ளே ஃபுட்பால், ஐ டூ நாட் ப்ளே ஃபுட்பால். இதுக்கு என்னது? ஷார்ட் ஃபார்மு. அவ்வளோதான். டூ நாட் ப்ளே என்ன சொல்லுவோம்? டோன்ட் ப்ளேம்பா. அப்போ என்னது? ஐ டோன்ட் ப்ளே ஃபுட்பால். இப்போ கான்செப்டை பாருங்கள். கான்செப்டே வித்தியாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஐ ப்ளே ஃபுட்பால், ஐ டூ நாட் ப்ளே ஃபுட்பால், ஐ டோன்ட் ப்ளே ஃபுட்பால். எப்படி வேணாலும் டூ நாட் ப்ளேன்னு சொல்லலாம், டோன்ட் ப்ளேன்னு சொல்லலாம். நம்ம படிக்கையில் ஒரு இடத்துல டூ நாட் ப்ளேன்னு வந்திருக்கோம், இன்னொரு இடத்துல டோன்ட் ப்ளேன்னு வந்திருக்கேன். இல்லையா? குழப்பறாங்க இல்லையா? இப்படி எழுதலாம் அப்படி எழுதலாம். புரிஞ்சுக்கிறதுக்காண்டி வர சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது தான். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுங்கிறது தான் இது. இனிமேல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். வி ட்ரிங்க் காஃபி என்ன இருக்கும்? வி டூ நாட் ட்ரிங்க் காஃபி. ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடும்? வி டோன்ட் ட்ரிங்க் காஃபி. ஆட்டோமேட்டிக்காக டோன்ட் ட்ரிங்க். அப்போ பாருங்க, யூ மீட் ராணி. உனக்கு யூ மீட் ராணி என்னது? யூ டூ நாட் மீட் ராணி. டூ நாட் மீட், டூ நாட் ட்ரிங்க். இந்த கான்செப்டில் புரிதல் இருக்கும். இங்கே பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? யூ டோன்ட் மீட் ராணி. டோன்ட் மீட். இந்த ஷார்ட் ஃபார்ம்.